உங்களால் உங்கள் மனைவியை நேசிக்க முடியுமானால் உலக மதங்கள் எல்லாவற்றின் சாரமும் உங்களிடம் உள்ளது. மத ரகசியம், யோகம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து விட்டீர்கள். ஆனால் உங்களால் நேசிக்க முடியுமா? இதுதான் கேள்வி. நான் நேசிக்கிறேன் மேரி, உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்காக உயிரையும் விடுவேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் மேரி வேறொருவனை முத்தமிடுவதைக் கண்டால் போதும், அவளது தலையை சீவ நினைக்கிறீர்கள். ஜான் வேறொரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருப்பதை மேரி பார்த்துவிட்டால் அவளால் அன்றிரவு தூங்க முடியாது. ஜானின் வாழ்க்கையையே ஒரு நரகமாக்கி விடுவாள் அவள். இது அன்பு அல்ல, இது வியாபாரம், காமம் சம்பந்தமான விற்பனை. இதை அன்பு என்று கூறுவது பழிச்சொல். 24 மணி நேரமும் கடவுள், மதம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அன்பை பற்றியும் அளக்கிறார்கள். எல்லாம் வெளிவேடம், செய்வதும் அதைத்தான். எல்லோரும் அன்பை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் தினமும் பத்திரிகைகளில் விவாகரத்துகளை பற்றி அல்லவா படிக்கிறோம். ஜானை நேசிக்கிறாய் என்றால் ஜானுக்காக அவனை நேசிக்கிறீர்களா, உங்களுக்காகவா? உங்களுக்காக என்றால் ஜானிடமிருந்து ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அவனுக்காக என்றால் அவனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். அவன் தான் விரும்பியது போல் எப்படி நடந்து கொண்டாலும் நீங்கள் எப்போதும் போலவே அவனை நேசிப்பீர்கள். மேலே குறிப்பிட்டவை அன்பு முக்கோணத்தின்படி 3 புள்ளிகள், 3 கோணங்கள். அன்பு இல்லாத தத்துவம் வெறும் வரட்டு சக்கை, ஒரு வகை மனையியல் கொள்கை. வேலை கேவலம் கூலி வேலை. அன்பு இருந்தாலோ தத்துவம் கவிதையாக மலர்கிறது, மனையியல் இறையியல் ஆகிறது. வேலை என்பது உலகிலேயே இன்பமானதாகிறது. வெறும் புத்தகங்களை படிப்பதால் மனிதன் வறட்சி அடைகிறான். படித்தவன் யார்? துளியளவாவது அன்பை உணர்பவனே படித்தவன். கடவுளே அன்பு, அன்பே கடவுள். கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். கடவுளே அன்பு என்பதையும் அவர் எங்கும் நிறைந்தவர் என்பதையும் உணர்ந்துவிட்டால் ஒருவனுக்கு தலைகால் தெரிவதில்லை. மது உண்ட நிலையை அவன் அடைகிறான். அவன் எங்கிருக்கிறான் என்பதே அவனுக்கு தெரிவதில்லை. இறைவனுக்காக 10 நிமிடங்கள் நம்மால் அழ முடியுமானால் அடுத்த 2 மாதங்களில் நாம் எங்கிருப்போம் என்பது நமக்கே தெரியாது. உணவு அருந்தும் நேரத்தை கூட நாம் மறந்து விடுவோம். நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதே நமக்கு தெரியாது. இறைவனையும் நேசித்துக் கொண்டு அதே வேளையில் இவ்வளவு நேர்த்தியாகவும் வியாபார ரீதியிலும் எவ்வாறு உங்களால் இருக்க முடியும்? எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் சர்வசக்தி வாய்ந்த அன்பு எவ்வாறு உங்களிடம் வர முடியும்? மற்றவர்களை எடை போடாதீர்கள். எல்லாம் பைத்தியம். குழந்தைகளுக்கு தங்கள் விளையாட்டின் மீது பைத்தியம், இளையவர்களுக்கு இளையவர்கள் மீது பைத்தியம், வயதானவர்களுக்கு கடந்த காலத்தை அசை போடுவதில் பைத்தியம், சிலருக்கு பொன்னின் மீது பைத்தியம். சிலர் ஏன் கடவுள் மீது பைத்தியம் கொள்ளக்கூடாது? ஆணும் பெண்ணும் ஒருவர் மீது ஒருவர் பித்துக் கொள்வது போல் கடவுள் மீதும் பைத்தியம் கொள்ளுங்கள். நாங்கள் இதை விட்டுவிட வேண்டுமா, அதை விட்டுவிட வேண்டுமா என்று சிலர் கேட்கிறார்கள். நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமா என்று ஒருவர் கேட்டார். நீங்கள் எதையும் விட வேண்டாம், எல்லாம் உங்களை விட்டுவிடும். பொறுத்திருங்கள், நீங்கள் அவற்றை மறந்து விடுவீர்கள். முழுமையான தெய்வீக அன்பாக மாறிவிடுவதுதான் உண்மையான வழிபாடு. ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் இதை நீங்கள் அவ்வப்போது ஓரளவு காணலாம். பாதிரிகள் மற்றும் கன்னியர் அற்புத தெய்வீக அன்பில் தோய்ந்து போவதை நீங்கள் காணலாம். உங்களுக்கு இப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும். இறைவனிடம் இத்தகைய அன்பு கொள்ள வேண்டும். எதையும் கேட்கக்கூடாது, எதையும் நாடி செல்லக்கூடாது. எவ்வாறு வழிபடுவது என்ற கேள்வி எழுகிறது. உங்கள் உடைமைகளிலேயே உங்கள் நெஞ்சுக்கு உகந்த உடைமையாக, உங்கள் உறவினர் எல்லோரிலும் நெருங்கியவராக, உங்கள் குழந்தைகளை விட அன்பிற்கு உரியவராக அவரை வழிபடுங்கள். அன்பின் உருவமாக எண்ணி வழிபடுங்கள். எல்லையற்ற அன்பு அவரது பெயர். இது ஒன்றே அவரை பற்றிய விளக்கம். இந்த பிரபஞ்சமே அழிந்துவிட்டாலும் கவலைப்படாதீர்கள். அவர் எல்லையற்ற அன்புள்ளவராக இருக்கும் வரை நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? வழிபாடு என்னவென்று தெரிகிறது. மற்ற எண்ணங்கள் எல்லாம் மறைய வேண்டும். கடவுளைத் தவிர எல்லாம் மறைய வேண்டும்.
தகப்பன் அல்லது தாய்க்கு குழந்தை மீது உள்ள பாசம், கணவனுக்கு மனைவி மீதும் மனைவிக்கு கணவன் மீதும் உள்ள காதல், நண்பர்களுக்கிடையே உள்ள நட்பு, இவை அனைத்தும் ஒன்றாக திரண்ட பேரன்பை இறைவன் மீது செலுத்த வேண்டும். ஒருத்தி ஒருவனை நேசித்தால் மற்றொருவனை அவளால் நேசிக்க முடியாது. ஒருவன் ஒரு பெண்ணை நேசிப்பானானால் மற்றொருத்தியை அவன் நேசிக்க இயலாது. இது அன்பின் இயல்பு. எனது குருதேவர் கூறுவார், இந்த அறையில் ஒரு பை நிறைய பொற்காசுகளும் அடுத்த அறையில் ஒரு திருடனும் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இந்த அறையில் பொற்காசு பை இருப்பது திருடனுக்கு உறுதியாக தெரியுமானால் அவனால் தூங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த பொற்காசுகளை எப்படி எடுப்பது என்பது பற்றித்தான் அவன் நாள் முழுவதும் சிந்தித்துக் கொண்டிருப்பான். அதை போலவே ஒருவன் இறைவனை நேசிப்பானானால் வேறு ஒன்றை அவனால் எவ்வாறு நேசிக்க முடியும்? அந்த தெய்வீக அன்பு என்னும் மாபெரும் சக்தியின் முன் வேறு எதுதான் நிற்க இயலும்? அதன் முன் மற்றவையெல்லாம் மறைந்துவிடும். அந்த அன்பை கண்டு உணர்ந்து அதில் வாழும் மனம் பித்து பிடிக்காமல் எப்படி இருக்க முடியும்? கடவுள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டிய முறை இதுவே. எனக்கு செல்வம் வேண்டாம், நண்பர்களோ அழகோ உடைமையோ வேண்டாம், கல்வி வேண்டாம், முக்தியும் வேண்டாம். உன் திருவுள்ளம் அதுவானால் 1000 முறை இறக்கவும் சித்தமாக உள்ளேன். ஆனால் ஒன்று மட்டும் அருள்வாய். நான் உன்னை நேசிக்க வேண்டும். அதுவும் அன்பிற்காக அன்பு செலுத்த அருள்வாய். உலகியல் மனிதன் உலகப் பொருட்கள் மீது வைத்திருக்கும் ஆசை எனக்கு ஏற்படட்டும். உலகியல் பொருட்களுக்காக அல்ல, அழகின் வடிவான உன்னை நேசிப்பதற்காக. இறை மகிமை ஓங்கட்டும். அன்பின் வடிவான அவன் புகழ் ஓங்கட்டும். கடவுள் அன்பை தவிர வேறு எதுவுமே அல்ல. யோகிகள் செய்கின்ற அற்புத செயல்களை அவர் பொருட்படுத்துவதில்லை. செப்படி வித்தைக்காரர்கள் சிறு சிறு வித்தைகள் செய்கிறார்கள். ஆனால் கடவுள் பெரிய மந்திரவாதி. அவரால் எல்லா ஜால வித்தையையும் செய்ய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை உலகங்கள் இருந்தால் என்ன? அதை பற்றி யாருக்கு கவலை? மற்றொரு வழி இருக்கிறது. அதுதான் அனைத்தையும் வெற்றி கொள்வது. ஒவ்வொன்றையும் நமது கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருவது. உடலையும் மனத்தையும் வெற்றி கொள்வதே வழி. ஆனால் ஒவ்வொன்றையும் அடக்குவதால் என்ன பயன்? என் தொடர்பு கடவுளுடன் மட்டுமே என்று பக்தன் கூறுகிறார். ஒரு யோகி இருந்தார். அவர் ஒரு பெரிய பக்தர். அவருக்கு தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்தார். மற்றொரு யோகி வந்து அவரை பார்த்தார். வந்தவர் ஒரு தத்துவ அறிஞர். அவர் அந்த பக்தரிடம், நண்பரே, உங்கள் மனத்தை தொண்டை புண்மீது செலுத்தி அதை நீங்கள் ஏன் குணப்படுத்தக்கூடாது என்று இருமுறை கேட்டார். 3வது முறையாக கேட்டபோது அந்த மகா யோகி, நான் ஏற்கனவே இறைவனிடம் பரிபூர்ணமாக அர்ப்பணித்துவிட்ட மனத்தை கேவலம் இந்த உடல் கூட்டின் மீது செலுத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். தேவதைகளின் பெரும் கூட்டத்தை தமது உதவிக்கு அழைத்து கொள்ள இயேசு மறுத்துவிட்டார். இன்னும் 2-3 நாட்கள் அதிகம் வாழ்வதற்காக 20,000 தேவதைகளை அழைத்து வரும் அளவுக்கு இந்த உடல் அவ்வளவு மேலானதா என்ன என்று கேட்டார் அவர். உலக கண்ணோட்டத்தில் இந்த உடம்பே எனக்கு எல்லாம். என்னுடைய உலகமே இந்த உடல்தான். இந்த உடலே எனக்கு கடவுள். நான் இந்த உடல். நீங்கள் என்னை கிள்ளினால் எனக்கு வலிக்கிறது. ஒரு தலைவலி வந்தால் போதும், கடவுளை நான் மறந்து விடுகிறேன். நானே இந்த உடல்தானே. கடவுளானாலும் சரி, வேறு யாரானாலும் சரி, உடல் என்னும் இந்த உயரிய லட்சியத்தின் பொருட்டு கீழே இறங்கி வர வேண்டும். இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் இயேசுநாதர் சிலுவையில் மாண்டபோது தமது உதவிக்கு தேவதைகளை அழைக்காதது அறிவீனம். அவர் தேவதைகளை அழைத்து சிலுவையிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். ஆனால் பக்தனின் கண் கொண்டு பார்த்தால் அவனுக்கு இந்த உடல் ஒன்றுமே இல்லை. இந்த அற்ப உடலுக்காக யார் கவலைப்படுவார்? வந்து போய்கொண்டிருக்கின்ற இந்த உடலை பற்றி ஓயாமல் சிந்தித்து ஏன் தொல்லைப்பட வேண்டும்? ரோமானிய படை வீரர்கள் போட்டு கழற்றும் துணிகளை விட அதிக மதிப்பு இதற்கு இல்லை. உலக பார்வைக்கும் பக்தனின் பார்வைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. அன்பு செலுத்திக் கொண்டே இருங்கள். ஒருவன் கோபமாக இருக்கிறான் என்பதற்காக
நீங்களும் ஏன் கோபப்பட வேண்டும்? ஒருவன் தன்னை தாழ்த்தி கொண்டான் என்பதற்காக நீங்களும் உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஒருவன் முட்டாள்தனமாக நடக்கிறான் என்பதற்காக நாம் ஏன் கோபப்பட வேண்டும்? தீமையை தடுக்காதீர்கள், இப்படித்தான் பக்தர்கள் சொல்கிறார்கள். உலகம் என்ன செய்தாலும், அது அந்த போக்கில் போனாலும் அவை பக்தர்களை பாதிப்பதில்லை. ஒரு யோகி அசாதாரண சக்திகளை பெற்றிருந்தார். என்னுடைய சக்திகளை பாருங்கள், என்னால் மேகங்களை திரட்டி வானத்தை மறைக்க முடியும் என்றார் அவர். அவர் சொன்னதும் மழை பெய்ய தொடங்கியது. அதைக் கண்ட ஒருவர், சுவாமி, நீங்கள் ஆச்சரியமானவர்தான், ஆனால் எனக்கு இது வேண்டாம். எதை அறிந்தால் நான் வேறொன்றை கேட்க மாட்டேனோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். நம்மிடமுள்ள சக்தியை அகற்றிவிட வேண்டும். ஒரு சக்தியும் இல்லாமல் இருக்க வேண்டும். சக்தியை விரும்பாமல் இருக்க வேண்டும். இதன் பொருள் என்ன என்பதை சாதாரண அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. ஆயிரக்கணக்கான நூல்களை படித்தாலும் இதை அறிந்து கொள்ள முடியாது. அறிய ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் முழுவதுமே நம் வசமாக தொடங்கும். சிறு பெண் பொம்மைகளை வைத்து விளையாடுகிறாள். ஒவ்வொரு முறையும் ஒரு புது பொம்மையை தன் கணவன் என்று கூறுகிறாள். ஆனால் அவளுடைய உண்மையான கணவன் வரும்போது இந்த பொம்மைகளை எல்லாம் நிரந்தரமாக தூக்கி எறிந்து விடுவாள். உலகில் உள்ள பந்தபாசங்களும் அப்படிப்பட்டவையே. இறையன்பு என்னும் சூரியன் உதயமாகும்போது நாம் பெற்ற சக்தி